சட்னி பண்ணணும்னு யோசிச்சாலே சின்ன வெங்காயம் எடுக்கணும், பெரிய வெங்காயம் எடுக்கணும், தக்காளி எடுக்கணும், இல்லைன்னா தேங்காய் சட்னி பண்ணணும். இதை தவிர நமக்கு வேறு எதுவுமே மைண்டுக்கு வராதுங்க. சட்னினா இதை தான் செய்வா, வேறு எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிச்சு போயிருக்கும், நமக்கும் அதையே செஞ்சு போர் அடிச்சு போயிருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நம்மளும் கிச்சனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யலாம். இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் சட்னி பண்ண போகிறேன், வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா இடித்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. அந்த ஆயிலில் நம்ம இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் சுண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணுங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணுங்க. வதக்கின பிறகு அது கூட சின்ன வெங்காயம் 20, 6-7 பல் பூண்டு, 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன பீஸ் புளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கியிருக்கணும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இது கூட இன்னும் 2 பொருள் சேர்த்தாதாங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்து இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. லேசாக ப்ரௌன் கலராக வரும் பாருங்கள், அப்போ இதை எடுத்து வதக்கினதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டுலாங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். கடைசியாக அதை தாளித்து விட்டுடலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம சட்னி அதில் கொட்டிட வேண்டியதாங்க. அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அதையும் இதோட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இப்படியே கெட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வதக்கிறதுல தாங்க இது டேஸ்ட்டே இருக்கே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.